டிஜிட்டல் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்மி அதாவது Xiaomi MI கம்பெனி வரிசையாக நிறைய ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி Note 7 Pro மற்றும் Note 7 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து ரொம்ப அதாவது ஒரு 5000 rupees பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி கோ. இந்த ஃபோனோட விலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், வெறும் 4499 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த ஃபோன் இன்றைக்கி நாம் அன்பாக்சிங் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி கோ. இந்த ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அன்பாக்சிங் செஷனில் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ரெட்மி கோவோட அன்பாக்சிங். இந்த ரெட்மி அன்பாக்சிங் பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு அழகிய பார்க்குறதுக்கு ரொம்பவும் கரெக்டாக ஒரு ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாக ஒரு நல்ல அழகாக இருக்குது. பின்னாடி ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்இடி ஃப்ளாஷோட இருக்குது மற்றும் பேனல் வந்து ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை இப்போ சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஃபோனில் ஒரு பென் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பென் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் மற்றும் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து 3 volt சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிட்டு பார்த்துடலாம். இந்த ஃபோன் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 inch கொடுத்துருக்காங்க. அதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 1280 by 720 pixel HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனுடைய இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 1.0 GHz quad-core ப்ராசஸரில் ரன் ஆகுது. ப்ராசஸரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 425 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அதனுடைய இந்த ஃபோனோட விலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெறும் 5000 ரூபா பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது. அதாவது 4499 ரூபா தான் இந்த விலை. உங்களுக்கு ஒரு யாராவது 5000 rupeesக்குள்ளவே ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு போகலாம். ஏன்னா ரெட்மி பிராண்ட் அப்படிங்கிறதுனால நல்ல ஃபோன் தான். இதனுடைய ரேம் பார்த்திங்கன்னா 1 GB ரேம் மற்றும் 8 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இங்கே வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் 8 GB ஸ்டோரேஜ் எனக்கு பத்தாது, கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்டோரேஜை இது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக அதோட டிசைன் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் க்ரில் வந்து USB கனெக்டிவிட்டிக்காக இங்கே இது சார்ஜர் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பார்த்திங்கன்னா இது வந்து பவர் பட்டன் தவிர வால்யூம் ப்ரோக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. மேலே ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆமாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக். இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் வரலை. நிறைய மேக்ஸிமம் ஃபோனில் இப்போலாம் ஹெட்ஃபோன் வரதில்லை, அந்த மாதிரி இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் இல்லை. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் வந்து செம்மையாக இருக்குது, ஒரு அழகான ப்ளூ கலர் லுக்கு. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் வருது. என்னென்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர், இதை தவிர பிளாக் கலர் வேரியண்ட்லேயும் வருது. இதோட இங்கே ஒரு பின்னாடி ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, வித் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Android 8 Oreo சப்போர்ட்டும் இந்த ஃபோன் ரன் பண்ணுது. இந்த ஃபோனில் 1 GB ரேம் மட்டும்தான் இருக்குது, பட் 8 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் இதோட சிம் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து 12 SIM சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதான் சிம் இங்கே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 12 SIM சப்போர்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனில் 5 MP செல்ஃபி, இதில் வந்து 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.2 அப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுவே பின்னாடி பேக் கேமரா பார்த்திங்கன்னா பேக் கேமரா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு 8 MP கேமரா போதுமானதாக. மற்றும் இதில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்து காமிச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, கிளியர். 8 MP கேமரா இந்த அளவு கிளியர் ஸ்பெசிஃபிகேஷன் தரதுங்கிறது ரொம்பவே சூப்பர் தான். இதில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த ஃபோனில் பேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே பவர் பட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு பவர் பட்டனாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே இல்லை, கொடுக்கல. இதனுடைய இந்த ஃபோனில் வந்து 2 டுவெல் சிம் கொடுத்துருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 2 ஃபோனில் இந்த 2 டுவெல் சிம்லேயும் 4G வால் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போலாம் நிறைய ஃபோன் ஃபோன் எல்லாம் 4G வால் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோனாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ரெட்மி கோவோட 4G வால் சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேலும் ஒரு புது அன்பாக்சிங் செஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதனுடன் நீங்கள் டிஜிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் ஏதாவது ஒரு புது வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அலர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது ரெட்மி கோவோட முழு ரிவ்யூ செஷனில் நீங்கள் சந்திக்கலாம். சகுந்தலா ஃப்ரம் டிஜிட்டல். நன்றி.